வணக்கம். இன்னைக்கு வந்து மணிமேகலை விஸ் பிரியங்கா அந்த பிரச்சனை ஓஞ்சபாடே இல்ல. ஓயாது. அதாவது மணிமேகலை அன்னைக்கு சொல்லிட்டு நிறுத்திட்டாய்ங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா பேசுனாங்களோ இல்லையோ, கூட இருக்க அத்தனை விஜய் டிவி மொத்தமா இறக்கி விட்டாய்ங்க உள்ள. பிரியங்காக்கு சப்போர்ட் இறங்க, பண்ண. நீ போ, நீ போய் நீ அடி, நீ போ, நீ போய் இன்னைக்கு அடி. போ, நீ போய் அடி, இன்னைக்கு போ, நீ போய் அடி. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. ஒரு ஒரு பொண்ணுக்கு அகெயின்ஸ்டா ஒரு மணிமேகலைங்கிற ஒரு பொண்ணு உண்மையை பேசின ஒரு காரணத்துக்காக இத்தனை பேர் சேர்ந்தா கூட இருந்த இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ண பிரியங்காவோடவே மணிமேகலையோட தான் இவங்க 4 சீசன் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அத்தனை பேரும் வந்து இப்படி அகெயின்ஸ்டாக மாதிரி மணிமேகலைக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் இவங்க சக்கீமா பேசினதெல்லாம் நம்பவே முடியல. அவங்க அப்படியே பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஐ மீன் மற்றவங்களாச்சும் கொஞ்சமாச்சு பூசி மொழி பேசுனாங்க. இல்லை இவங்க பிரியங்காவுக்கு சப்போர்ட் தான், பட் அத்தனை பேர் கொஞ்சம் ஓகே கன்சர்ன் மாதிரி மணிமேகலைக்கும் பேசினாங்க. பட்டு சகிமா பேசினதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. மணிமேகலை வந்து ஒரு இங்கே வந்துட்டு லவ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுச்சு. அதுக்கு நல்ல விஷயமா? அதுக்கு கரெக்டா? அதாவது பர்சனலாக பிரியங்காவை பேசக்கூடாதுன்ட்டு அவங்களே கடைசியாக அவளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா. அவங்க இன்டர்வியூவில் பேசுகிறாங்க, அவளே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா. CWC2ன்னு ஒரு ப்ரோக்ராம். மணிமேகலை ஃபேமஸ் ஆனதே வந்து அந்த மேரேஜில் தான். ஏன்னா அவ்வளோ கட்ஸாக அந்த ஏஜில் வந்து அவங்க பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ணி அவ்வளோ நல்லா வந்தாங்க. அதான் பிரியங்காவும் மணிமேகலையும் அதுக்கு ஒரு நச்சு பதிலடி கொடுத்துட்டாங்க. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு எங்கள் அம்மாவோட பெருசாக எடுத்துக்கல, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சக்கீமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி. நான் போயிட்டு மம்மிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். மம்மி 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 அதாவது நான் வந்து ரன் பண்ணி கல்யாணம் பண்ணதுல வந்து என்னோட ஒரிஜினல் மம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மம்மின்ட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. எந்தெந்த மம்மியெல்லாம் வந்து கவலைப்படாத. ஆனா இப்ப உங்களுக்கு நிறைய ரியாலிட்டி தெரிய வருங்க. ஒரே இப்ப விஜய் டிவிலன்னு வந்து ஒரு 4 வருஷமா உள்ள வந்துட்டாங்க. இந்த ஒரு 4 வருஷத்துல வேற எந்த டிவிக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் பண்ணல. போய் இங்க ஒரே டிவில ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இந்த ஒரு டிவிக்கு ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா இப்படி வெளியே வரவே இவங்க மேல இருக்க வன்மம்லாம் வெளியே தெளிக்கப்படுது. அது வன்மங்கிறத தாண்டி கார்பரேட் விஸ் மணிமேகலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இப்போ பிரியங்காவுக்கு பிரச்சனைங்கிறது விஜய் டிவிக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா. ஆனால் இது சேனலில் நடந்த பிரச்சனை. விஜய் டிவி அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிரியங்காவோ இல்லை மணிமேகலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. மணிமேகலை விட்டு கொடுத்துருவாங்க. அவதான் மணிமேகலை அவங்க தான் வந்து அகெயின்ஸ்டாக பேசிட்டு போயிட்டாங்களே. அது கரெக்டுங்க. ஆனா விஜய் டிவி அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க அவங்கள போவே சொல்லாது, அவங்க டிசிஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது கரெக்ட்பா. பட் சேனல் நேம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு வந்து அதை பத்திலாம் நாளைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போடுறேன் விஜய் டிவி சைட்ல இருந்து, நாங்க மணிமேகலை வெளியே அனுப்பல அப்படின்னா. பிரியங்கா பேசியிருந்தாங்கன்னா இங்க யாருமே இத்தனை பேர் பேசியிருக்கான வேலையே இருக்காது. முடிச்சிருக்கலாம். பிரியங்கா இது எங்க 2 பேர்த்தோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் பிரியங்கா வந்து அதை பேசாம அவங்க வந்து இத்தனை பேர்த்த வந்து பேச வர்றது ரொம்ப டேட்டி ஆயிடுச்சு. குரேசி பேசுறதெல்லாம் பிரியங்காக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு கடைசியில் பேசும்போது இல்லை நான் வந்து அவங்க 2 பேர்த்து பிரச்சனை, அதில் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னு தெரில. அடுத்தது வந்து சரத் வந்து பேசும்போது ஓகே ஒரு அளவுக்கு காமனாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அது அவங்க 2 பேர்த்து பிரச்சனை, நாளைக்கு அவங்க சேர்ந்துப்பாங்க, கடைசியில் நாங்கள் தான் கோமாளி ஆகிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சுனிதா வந்து அப்படியே லிட்ரலாக மணிமேகலையை பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க. அவ்வளோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் திட்டிடுறாங்க. திட்டிட்டு கடைசியில் அது அவங்க 2 பேர்த்து பிரச்சனை, நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்ட்டு வராங்க. நீங்களே வீடியோ முடிப்பீங்க முடிப்பீங்க. அது இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அவங்க இல்ல, நான் அப்படி முடிக்க மாட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா அவங்க 2 பேர்த்து பிரச்சனைன்னு தெரியுது, நீங்க ஏன் அப்புறம் நடுவில் வந்து பேசுறீங்க? எல்லாம் சும்மா அப்புறம் என்னோட ஒப்பீனியன் தனியா நான் வெளியே வரும்போது கேட்பீங்களா? நான் ஒரு வீடியோவா பேசக்கூடாதுல்ல நீ? அப்ப நான் என்ன சொல்றேன், நீ வந்து கடைசி பேசும்போது அது அவங்க 2 பேர்த்து பிரச்சனை அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிவா பேசுறீங்க? நீ ஆரம்பிக்கிறங்க எடுத்தானே எல்லாம் கீழே வந்து சொம்பு பாத்திரம்லாம் கமெண்ட் பண்றானுங்க. நீ விட்டுட்டு அதுக்கு பிரியங்கா பேசியிருந்தாங்கன்னா இங்க பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அதாவது அவன் குரேசி சுனிதாலாம் வந்து மணிமேகலையோட க்ளோஸ்.
ஏன்னா இவங்களாம் குக் வித் கோமாளிக்கு பிரியங்கா இந்த சீசன் தான் உள்ள வந்தாங்க. இவங்க எத்தனை பட் இவங்களாம் எத்தனை சீசனோ குறைச்சி விட்டுருங்க. சுனிதாலாம் சீசன் சீசன் 1 இருக்காங்க. என்ன சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் வந்து டிவி சொல்றங்கிறதுக்காக ஒரு செகண்ட் வந்து நீங்க யாருன்னு கூட தெரியாம அது டிவி சொன்னாங்களா இல்லை பிரியங்கா சொன்னாங்களான்னு தெரியல, பிரியங்காக்காக பண்ணாங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் யாருக்காக பண்ணியிருந்தாலுமே இது தப்பு தான். ஏன்னா அவங்க மணிமேகலை வந்து அவங்க பண்ணது அந்த ஒரு விஷயம் அவங்க ஓப்பன் அப் சொல்லிட்டாங்க. இது டிவி மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் தான் எனக்கு வந்து செட் ஆகலன்னு சொன்னாங்க. அண்டு இன்னொன்று பிரியங்காவோட கேரக்டர் அசாசினேட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்மளை மாதிரி இப்போ பேசுகிறாங்களே தப்பான இதெல்லாம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து மணிமேகலையுமே ஒரு இடத்துல வந்து வீடியோவில் பேசியிருந்தாங்க, நீங்கள் பண்ண தப்பை பற்றி பேசுங்க, பட் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. ஐ மீன் அவன் புரியுதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு. ஐ மீன் அவங்க கேரக்டரே ஒஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுங்க, அவங்களே தப்புன்னு சொல்லிடாது. அதான் அந்த மாதிரி யாரும் சொல்லிடாதீங்க. இது ஆக்சுவலாக இது ஈகோ கிளாஸ் தான். இது வந்து அது மொத்தமாகவே அவங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணி நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேசி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அண்டு வெங்கடேஷ் பட்டா இன்டர்வியூ பண்ணியிருந்தார் குரேசி. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பட்டுன்னு சொன்னார், நீங்கள் வந்து பிரச்சனையை பேசுங்க, அதை விட்டுட்டு ஏன் அவங்கள பற்றி கேரக்டர் அவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் இழுக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்க. அதுதான் அது டிஆர்பிக்காக அவங்க நல்லா பேசி விட்டு போயிடுறாங்க. பட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நின்றுக்குது. அண்ட் ஆல்சோ சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் நிறையா பேர் வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருமே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா உள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும் போல் உள்ள சேனலில். அவங்களும் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டும் அதான் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருமே, அதாவது உண்மையை சொல்லணும்னா காமன் ஆடியன்ஸ் காமன் பீப்புள்ஸ் மணிமேகலைக்கு சப்போர்ட், கார்ப்பரேட் ஓரியன்டாக இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் நடக்குது. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு பெரிய விஜய் டிவியில் இருக்கவங்களும் வந்து சப்போர்ட் பண்ண கிடையாது. புகழாக இருக்கட்டும் இல்லை மாக்காப்பாவாக இருக்கட்டும், யாருமே வந்து மாக்காப்பா புகழ்லாம் எப்படின்னா அவங்க சென்டராக பேசிட்டு போயிடாது. அவங்க 2 பேருக்கு பிரச்சனை, அவங்க 2 பேர். ஆமாம், நீங்கள் சொன்னீங்களா இது கார்பரேட் இன்வால்வ்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பர்சனல் மேட்டர்னா யார் பக்கம் சப்போர்ட்னு சொல்லிடலாம். கார்பரேட் இன்வால்வ்னா அவங்க கார்பரேட்டில் தான். ஆமாம், அவங்க ஒர்க் பண்ணுற சேனலில் தான், அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. நீங்கள் குரேசி திட்டுறதோ இல்லை சுனிதாவை திட்டுறதோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ வேலை பார்க்குற கம்பெனியில் அப்புறம் அவங்க சொல்லும் போது அவங்க பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ மணிமேகலைக்கு அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல அவங்க செட்டில் ஆகிருக்க அவங்க லைஃபுக்காக அவங்க பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இன்னொன்று தெரியும், என்னதான் நீ வீடியோ முன்னாடி பேசினாலும் நீ உண்மையில யாருன்றது அவங்களுக்கு தெரியும். யார் யார் எப்படி பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் பொறுமையாக. கரெக்டு. எனக்கு என்னென்னா இந்த ஃபைனல் குக் வித் கோமாளில் நான் பிரியங்காவோட இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், என்ட்ரிக்காக. எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த சீசனே வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்துடுச்சு குக் வித் கோமாளியில். அது ஃபுல்லாகவே அந்த எலிமினேட் ஆன கோமாளிஸ் மட்டும்தான், சாரி எலிமினேட்டர்ஸ் ஆன குக்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த மெயின் குக்ஸ் யாரும் வரல. ஸோ வந்து உனக்கு ஃபைனல் பார்க்கும்போது தான் தெரியும், எங்கே அவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொன்னாங்கன்னா எல்லாம் நெஞ்சு அடிச்சு காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதனால பார்த்து ஓட் பண்ணுங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நான் மேக்ஸிமம் போல் போடுறாங்க, போலில் மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து மணிமேகலைக்கு தான் இருக்குது. ஆனால் பட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங் வந்து மணிமேகலைக்கு 82% வந்து போலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது இது இவங்களுக்கு பிரியங்காவுக்கு 18 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ இவங்க இந்த செலிப்ரிட்டிஸோட இன்டர்வியூஸுக்கெலாம் அப்புறம், அதாவது குக் வித் கோமாளி ஐ மீன் விஜய் டிவி சேனலில் ஓரியன்டாக அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் மணிமேகலைக்கு 64 அந்த மாதிரி வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து 36 பக்கம் வந்திருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அதாவது இவங்க செலிப்ரிட்டிஸ் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மக்களை. ஸோ இதை ரொம்ப தெளிவாக பிரித்து பாருங்கள். தளபதி சொல்கிற மாதிரி தான், சோசியல் மீடியாவில் வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் வந்து இதுதான் உண்மை, நாங்கள் பேசுகிறது தான் உண்மை அப்படிங்கிறது கூட நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் தெளிவாக 4-5 வீடியோஸ் கேட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு நியாயம் தெரியும். ஏன்னா நீங்களும் குக் வித் கோமாளி ஷோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அதில் நடக்கிற பிரச்சனைலாம் வச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களாலே இப்போ நீங்கள் பிக் பாஸ் குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியங்காவோட கேரக்டரை ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து 4-5 சீசன் நீங்கள் குக் வித் கோமாளி மணிமேகலையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் விஷயமே தவிர இங்கே வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் பிரியங்கா பற்றி பேசுங்க, அவங்க பண்ணுற தப்பை பற்றி பேசுங்க. பட் ரொம்ப அவங்கள
கேரக்டர் வைஸ் ரொம்ப ஃபேமிலி வைஸ்லாம் ரொம்ப போய் டச் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து அவங்க எப்படி இருந்தாலுமே அது அவங்கவங்களோட உரிமை. அதை வந்து நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதுவும் ஒரு மீடியா முன்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்குற சோஷியல் மீடியாவில் நம்ம அந்த மாதிரி பேசுகிறதே ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பேசுங்க, கமாண்டு ஒரு டீசெண்டாக கொடுங்க. ரொம்ப போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. அது ரொம்ப தப்பு. அதே தான் அது நான் சொல்கிறத விட அது மணிமேகலையே அவங்களே அதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த அவங்களோட லிமிட்டை பார்த்து நீங்கள் பேசுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக என்னோட பாயிண்ட் என்னன்னா, CWC 2ன்னு சொல்லிட்டு ஒரு சீசன், அதில் வந்து உள்ளே வந்தவங்க தான் ஃபுல்லாக குக் வித் கோமாளி ஃபேன்ஸ், விஜய் டிவி எல்லாத்தையும் நல்லா தூக்கிட்டு போயிட்டு அது ஒரு பாப்புலர் ஷோவாக நிப்பாட்டுந்து. ஒரு ஏட்டர்ஸ் கிடையாது. எவ்வளோ? ஒரு ஏட்டர்ஸ் கிடையாது. இல்லை, நீங்கள் 4 சீசன் வரைக்குமே மெயினாக ஏட்டர்ஸ் கிடையாது. 4 சீசன் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி வந்து போர் அடிக்குதுன்னு வேணா சொல்லுவாங்களே தவிர ஹேட்டர்ஸ் கிடையாது. ஒரே சீசன், ஒரு சீசன் தான், ஒரே ஒருத்தவங்க தான் உள்ள வந்தாங்க. இல்லை இது ஒரு மாதிரி கொலராக தான் இருக்கு. இல்லை அவங்க ஒருத்தவங்களை தவிர நீங்கள் அவங்கள மட்டும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அங்கே யாருமே பிரச்சனை இருக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தவங்களை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இங்கே டீம் புள்ளி எதுவுமே வராது. எல்லாருமே காமனாக தான் இருப்பாங்க. பிக் பாஸ்ல பண்ணுறதை பிக் பாஸோட நிறுத்திக்கன்னு சொல்லி உட்கார பிக் பாஸோட முடிச்சிருக்கணும் அவங்க. அதை விட்டுட்டு பிக் பாஸோட வேலையை வந்து ஒரு ஜாலியான ஷோவில் வந்து அவ்வளோ நீங்கள் இது பண்ண. ஏன்னா இதில் வந்து குக்ஸை கலாய்க்கிறது தான் வந்து இந்த ஷோவோட இதுவே ஹைலைட்டு. இவங்க வந்து அதை குக்ஸை கலாய்க்கிறது தனி. பிரியங்கா வந்து அதை வந்து அவங்க பர்சனலாக எடுத்துட்டாங்க. நீ எனக்கே சரி, நான் உனக்கு திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறேன். எல்லா சீசனும் எல்லாருமே இதை பண்ணியிருக்காங்க. பட் அது ரிவெஞ்ச் மாதிரியே தெரியாது. அழகாக ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் பிரியங்கா பண்ணதை வந்து பயங்கரமாக எல்லாரும் ஹர்ட் ஆகிட்டாங்க. என்னன்னா இப்போ CWC 2லேயே நம்ம பார்த்தோம்னா குக் வித் கோமாளி 2ல அதுதான் மணிமேகலை இருப்பாங்க. மணிமேகலை யாரை கலாய்க்கல? வேற ஒருத்தர் சொல்லுங்க. அதை தான் சொல்கிறேன். செஃப்பை கலாய்ப்பாங்க, பாபா பாஸ்கர் கலாய்ப்பாங்க, எல்லாருமே போட்டு அடிப்பாங்க. நீ செஃப்பியா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சார் செஃப் கலாய்க்குது, நான் செய்கிற டிஷ்ஷை உங்களால் செய்யவே முடியாது, நீங்களாம் என்ன தக்காளி ஹோட்டலில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துடுவேன். அப்படியே அப்பார்ட் பண்ண அப்படியே ஷோ விட்டு வெளியே வந்தால் ஸோ அது ஒன்றுமே தெரியாது, சும்மா அது ஜாலியாக விளையாட்டுக்கு பண்ணிச்சு, அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு தெரிய போகுதுன்ட்டு இப்படி மாறுது. இப்போ இங்கே வரும்போது இதே இவங்க எதனா பேசுனாங்கன்னா ஏன்டா இது இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, மணிமேகலை அவங்க ஜாலியாக பேசினாங்க தெரியுமா குக் வித் கோமாளியில். அதெல்லாம் எடுத்து இங்க பாருங்க மணிமேகலோட ஆட்டிடியூட் எப்படி அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு போடுறாங்க. எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நாங்களாம் அதை பார்த்து என்ஜாய் தான் பண்ணோம்டா, யாருமே கோவப்படல. பட் நீ இப்ப பேசுறதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இது அப்படியே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பண்ணும். அவங்க பண்றது இப்படிதான் ஒரு இப்படிதான் வந்து மணிமேகலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க பண்ணுவாங்க. பட் வந்து மணிமேகலைக்கு அகைன்ஸ்டா மாறுறது ரொம்ப ரேரு. ஏன்னா இத்தனை பிஆர் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணியுமே, இத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியுமே இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மணிமேகலை தான் வந்து அதுதான் மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் எல்லாமே. மக்கள் முட்டாள் கிடையாது. எதையுமே வந்து ஈஸியாக பார்த்துட்டு அவன் தாண்டா தப்பு அப்படின்ட்டு போகிறதுக்கு எல்லாருமே ஒரு கிளியர் விஷனில் தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம எதுவும் அதை பெருசு பற்றி கவலைப்பட தேவையில்லை. வாய்மையே வெல்லும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு சண்டைகளை பத்தி? நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களா இல்லை கமெண்ட்ஸ்ல போடுங்க. போன வீடியோ எங்களுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோவில் அதுவும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நீங்கள் பயங்கர நீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரியங்காவோட உண்மையாகவே அவங்க பிக் பாஸ்க்கு அப்புறம் தானே அவங்க வந்து ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை. ஆமாம், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.